அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? யாராவது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்களா? இப்போ உள்ள சூழ்நிலையில் நாம் சந்தோஷமாக இருந்தாலே பிறருக்கு பிடிக்காது. உண்மையாக பொய்யா? ஆம். எப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க? வருமானமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க. அது இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் நமக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம். எந்த நிலையிலையும் சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷத்தை தந்தது நமக்கு இறைவன். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசித்து அவரோடு கூட நாம் நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். நன்றி என்ற ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை. அது நமக்கு நிறைவை மட்டும்தான் கொடுக்கும் இல்லையா? இன்றைக்கி நமக்கு அவர் என்ன வார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 11 இறைவார்த்தை 5-8 முடிய. நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளங்குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரின் வலையில் தன் கையை விடும். இறைவனோடு நடப்பவர்களுக்கு, நேர்மையாக இருப்பவர்களுக்கு இறைவன் நமக்கு கொடுக்குற வரப்பிரசாதமே ஒற்றுமையை கொடுக்கிறார். எல்லாமே ஒற்றுமை அப்படிங்கிற அந்த தன்மையை நமக்கு தருகிறார். அப்போ நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏன்னா நாம் நிறைவாக வாழத்தானே இறைவனை கேட்குறோம். அந்த நிறைவு தானே நமக்கு வேண்டும் இல்லையா? அப்போ அந்த நிறைவை நாம் கேட்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும். எப்படி பாருங்கள், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். அப்போ பாருங்கள், அப்போ எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிற அந்த மிருகங்கள் கூட நம்ம கூட நிறைவாக இருக்குங்கிற மாதிரி அவர் நமக்கு கொடுக்குறார். அப்போ நாம் இறைவனோடு நடக்கும்போது சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, எப்பொழுதும் சமாதானம். அந்த சமாதானத்தோடு நாம் வாழும்போது இறைவன் வழியில் நாம் நடக்கிறோம் இல்லையா? அந்த கால்கள் தீய இடத்தில் போகாமலும் தீய பந்தியில் அமராமலும் இருக்கும்போது எப்பொழுதுமே நாம் இறைவனை சார்ந்து இருக்கிறோம். அந்த இறைவனை சார்ந்து இருக்கும்போது அதில் ஒரு நிறைவு இருக்கிறதா இல்லையா? எப்பொழுதும் நம்ம வாயிலும் நிறைவு என்ற வார்த்தை வர வேண்டும். அந்த நிறைவு தான் நம்மளை எல்லா தகுதியிலையும் நேர்மையாக வழி நடத்தும். என்ன வந்தாலும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் போகும். இருப்பதை கொண்டு நாம் வாழும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். அப்போது நிறைவு என்பது இறை சொல்லிலிருந்து வருகிறது இல்லையா? இறைவனோடு நாம் இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அவர் சொன்னது போல் தீமைகள் எதுவுமே நம்மிடம் வராது. எல்லாம் அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். செம்மறியாடு பாருங்கள், ஓநாய்னா செம்மறியாடை அடித்து திங்கிறது என்னையா? சிறுத்தை புலி குட்டிகளோடு படுத்துக்கொள்ளும். சிங்க கன்று குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். அப்போ பாருங்கள், அதாவது எதிரும் புதிரும், நன்மையும் தீமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? ஏனென்றால் நமக்கு எதிராக இருப்பது கூட நம்மளோடு நிறைவாக இருக்கும் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ எதை கண்டும் பயப்படாமல் இறைவனுக்கு மட்டுமே நாம் உரியதாக இருக்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். நாம் அப்படித்தான் நமக்கு விரோதமே இல்லாமல் இருந்து பார்ப்போமே. நமக்கு பகையே இல்லை, பகைவர்களே இல்லை என்று நினைப்போமே. எது நடந்தாலும் மன்னிப்போமே. மன்னிக்கின்ற தன்மையில்தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது இல்லையா? அந்த ஆசீரை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லையாம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு எதிராக எதுவுமே இல்லை என்று இறைவார்த்தையின் மூலம் நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் நன்மை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறோம். இந்த நம்பிக்கை கொண்டு நீர் எங்களை நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, வல்லவரே, வழி நடத்துவோரே, பாதுகாப்போரே, பலப்படுத்துவோரே, தேற்றுவோரே, திடப்படுத்துவோரே, தாங்குவோரே, எங்களை ஏந்துவோரே, உம்முடைய கருத்துக்குள் வைத்து எல்லா நிலையிலும் எங்களை தப்பித்து பாதுகாப்போரே, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்ற விசுவாசத்தோடு எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.